பாரதி, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இந்த மித்ராவுக்கு என்ன பைத்தியம் கீத்தி பிடிச்சு போச்சா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படியா நடந்துக்குவா? ஆதித்யாவை அந்த நிலைமையில பார்த்ததும் என் ஈர கொலையே நடுங்கி போச்சு. அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா? மனுஷத்தன்மையை அடகு வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆதித்யாவுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அவளுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது அவனை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கா. அவள்ல என்ன ஜென்மன்னு தெரியல. அவளுக்கு ஏதாவது கோபம்னா அத நம்ம கிட்ட காட்ட வேண்டியதானே? பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி அழிச்சாட்டியம் பண்ணிருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆமா நான் தான் பண்ணேன் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லுவா. என்னால இத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல பாரதி. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகல. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளை... பாட்டி, எனக்கு மட்டும் கோபம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய இருக்கு பாட்டி. என்ன பிரயோஜனம்? இங்க பாரு பாரதி, இதுக்கு மேல என்னால எதையும் பொறுத்துக்க முடியாது. எப்ப அவ கோபத்தை காட்டுறதுக்கு நம்ம குழந்தைய அவ பகடக்காயா பயன்படுத்த நினைச்சாலோ இதுக்கு மேல அவ என்ன வேணாலும் செய்வா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டு நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியாது. பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ நினைச்சா எதை வேணும்னாலும் பண்ணலாம். இப்பவாது நான் சொல்றத கேளு. உடனே ஆதித்ய வீட்டு போய் நீதான் அவனோட பொண்டாட்டி, ஆதித்யாவும் தமிழும் அவனோட பசங்க தாங்கிற உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் அவ்வளவு ஈஸி இல்ல பாட்டி. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். என்னால முடியாது. ஏன் முடியாது? முடியணும். பிள்ளைகளை பெத்தவதானே நீ. எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு பயந்துகிட்டு இன்னும் இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? எந்த வேணும்னாலும் நடக்கட்டும். நீ தயவு செஞ்சு ஆதிக்கிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. அதான் நல்லது. ஆதிக்கு ஆதித்யா தான் பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருக்கே மாட்டான். போதும் பாரதி, நீ ஆதியை பிரிஞ்சிருந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்.